இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஒரு புது செய்தியை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆவியானவர் தாமே நம்மோடு இடைப்படுவாராக. பாருங்கள், ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவெச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அருமையான வார்த்தை. ஸோ இந்த செய்தி பார்த்திங்கன்னா இந்த வசனத்தை குறித்து பல செய்திகள் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ இந்த காரியத்தை குறித்து ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஆண்டவர் தாமே என்னோடும் உங்களோடும் அவர் பேசுவாராக. பாருங்கள், இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம்டா, நோவா செய்த கிரியைகளை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கேட்ட பேழை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ தன் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கேட்ட கிரியை செய்கிறதுக்கு முன்பாக அவர் பாருங்க ஒரு காரியத்தை செய்கிறார். என்னென்னு சொன்னால் சொல்லப்படுகிறது, முதலாவது அவர் தேவெச்சரிப்பு பெறுகிறார். அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். அதுதான் முக்கியம். அப்போ பாருங்கள், இந்த செய்தியின் தலையங்கம் என்னென்றால், என்னுடைய குடும்பத்தை எப்படி ரட்சிப்பது, அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னா, இன்றைக்கு பல குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் காணப்படுகிறது. சில குடும்ப பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பாருங்கள், பல பேர் இப்படி பல பாடுகள் வழியாய் போய்கொண்டிருக்கிறார்கள். என்ன, வெளியில் சொன்னால் வெக்கம், அதனால் அவர்கள் வெளியில் சொல்லாமலே தங்கள் குடும்ப பிரச்சனையை தங்களுக்குள்ளே வைத்து அதை குறித்து புலம்பி கலங்கி போய் இருக்கிறார்கள். என்ன செய்வது ஏது செய்வதுன்னு தெரியாமல் இன்றைக்கு பல குடும்பங்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள், ஆத்துமா தொய்ந்து போய் இருக்கிறார்கள், நிம்மதியை இழந்து போய் இருக்கிறார்கள். பிள்ளை குறித்த ஒரு கவலை இருக்கிறது. பாருங்கள், கணவனை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை. ஸோ பல காரியத்தினாலே இன்றைக்கு குடும்பங்கள் தாக்கப்பட்டு போய் இருக்கிறார்கள். அதனால தான் பல பேருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படியேப்பட்ட குடும்பத்துக்கு தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்றால் இன்றைக்கு பல குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ பல காரியம் நமக்கு தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிற காரியங்கள் தேவனுக்கு தெரியும். அதனால் தான் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். இன்றைக்கு பல குடும்பங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். கணவன் மனைவிமாரோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் குடும்ப சூழ்நிலையை அறிந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு குடும்பம் எந்த நிலைமையில இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை பலப்படுத்தவும், நம்மை சீராக்கவும், நம்முடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா தனக்கேட்ட விதமாய் அவர் கட்டவும் கர்த்தர் அவர் விரும்புகிறார். அதனால் தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறார். பாரு, இங்கே நாங்கள் பார்க்கும்போது நோவா முதலாவது எச்சரிப்பு பெறுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவா பயபக்தி உள்ளவனாய் மாறுகிறார். அதுக்கு பிறகு தான் அவர் என்ன செய்கிறாராம், பேழையை உண்டு பண்ணுகிறார். எதற்கென்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கிறது கேட்ட கிரியை அவர் செய்கிறார். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், முதலாவது நாம் தேவெச்சரிப்பு பெற வேண்டும். பாருங்கள், கணவனோ மனைவியோ பாருங்கள், நாம் பார்த்தீங்கன்னா மல்கியால் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. என்ற கர்த்தருடைய திட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியே பெரும்படிதானே, ஆகியால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் என்று சொல்லி அது என்ன அர்த்தம் என்றால், பாருங்கள், கணவன் மனைவி 2 உடலாக இருந்தாலும் அவர்கள் ஒருவராக இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு உடலாக இருக்கிறார்கள். அதான் அர்த்தம். அதான் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்னு சொல்லி. இப்போ ஆதாமை படைத்தார், ஆனால் ஆதாமுக்குள் இருந்து அந்த விலா எலும்பினாலே ஸ்திரியை உண்டாக்கினார். அப்போ அது ஒரு சரீரம் தான், அந்த அர்த்தம். அதான் ஒருவனை எல்லாம் படைத்தார்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதான் பார்த்தீங்கன்னா ஆதாம் சொல்லுகிற வார்த்தையை கேட்கும்போது அதை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் பாருங்கள், 22, 23 24 நான் வாசிக்கிறேன். அருமையான வார்த்தை. தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி
அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவார் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே மல்கியா 2:15 நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அப்போ ஆதாமை படைத்தவர் பாருங்க தேவன் ஒருவனை தான் படைத்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆதாமுக்குள்ளிருந்து ஸ்திரீ தோன்றுகிறாள். அதான் நாங்கள் பார்க்கிறோம். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை பாருங்க, தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை. அப்போ கர்த்தர் மனுஷனை உருவாக்கினார், தான் ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினார். இப்போ பாருங்க ஆதாமுக்குள் இருந்து பாருங்க எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பதான் நான் பாருங்க ஆதாம் சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும், பாருங்க என் எலும்பில் எலும்பும், அடுத்தது என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள்னு சொல்லி. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு உடல். அப்போ அதனால தான் இங்கே சொல்லப்படுகிறது, அவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் என்றால், ஏன் பார்த்தீங்கன்னா ஒருவனை படைத்தார், ஆதாம் ஏவாள் ஒருவரை படைத்தார். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்போ அதான் ஆதி திட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதுக்கு பாருங்க, அப்போ தேவ பக்தி சந்ததியை பெறுவதற்கு கணவன் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரு உடலாக இருக்க வேண்டும், ஒரு சிந்தையாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இருவரும் ஒன்றாக இருந்தால்தான் தேவ பக்தியின் சந்ததி உருவாக முடியும் என்று அதுதான் வழிமுறை. அதான் ஆண்டவர் ஒருவனை அல்லவா படைத்தார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த காரியம் தான் பார்த்தீங்கன்னா, அப்போ நாம் இந்த சொல்லப்பட்டபடி நம்முடைய குடும்பத்தை நாம் கட்ட வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து அவர்கள் கட்ட வேண்டும். அப்போ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கட்ட வேண்டும் என்றால் தாங்களாகவே யோசித்து தங்களுடைய ஞானத்தை வைத்து தங்களுடைய அறிவை வைத்து தங்களுடைய அனுபவத்தை வைத்து குடும்பத்தை கட்ட முடியாது. அப்போ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நோவா என்ன செய்தார், தேவனிடத்தில் எச்சரிப்பு பெற்றார். அப்போ அவர் தேவனிடத்தில் எச்சரிப்பு பெற்றபடியால் அவர் தேவனிடத்தில் போய் விசாரித்தார் தான் நாங்கள் பார்க்க முடியும். என்ன தேவ எச்சரிப்பு பெற்றார் என்றால், அவர் தேவனிடத்தில் போய் விசாரித்தார். தேவன் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்க வேண்டும், வரும் காலத்தை குறித்து தேவன் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் பயபக்தி உள்ளவராக மாறுகிறார், தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்கிறார். அப்போ இன்றைக்கு பெற்றோராகிய நானும் நீங்களும் முதலாவது நாம் கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்க வேண்டும். அப்போ குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவன், குடும்ப தலைவி அவர்கள் போய் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் அதை நமக்கு சொல்லுவார், நம்முடைய குடும்ப சூழ்நிலை குறித்து சொல்லுவார், நம்முடைய குடும்பத்தை குறித்து அவர் சொல்லுவார். நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் பிள்ளைகள் எப்படி வளர்க்க வேண்டும், எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு சொல்லி தருவார். இன்றைக்கு குடும்பம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், தங்களுடைய ஞானத்தை வைத்து தங்களுடைய அறிவை வைத்து மூன்றாவது நபர் சொல்லுவதை கேட்டுதான் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறார்கள், குடும்பத்தை கட்டுகிறார்கள். அதனால தான் இன்றைக்கு குடும்பத்திலே பிரச்சனை வருகிறது, குடும்பத்திலே பாதிப்பு உண்டாகிறது. ஏனென்றால் கர்த்தர் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதில்லை. பாருங்க, அருமையான வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 127 1ஆம் வசனம். தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் அதை நாம் கவனிப்பதில்லை. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதான்னு சொல்லப்படுகிறது. அப்போ இதை நாங்கள் என்ன பார்க்குறோம்டா, கர்த்தர் வீட்டை கட்ட வேணும்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எவ்வளோ பிரயாசப்படலாம் பாருங்கள். நம்முடைய பணத்தை வைத்து நாம் பல காரியத்தை குடும்பத்தில் நாங்கள் செய்யலாம், நம்முடைய அறிவை வைத்து குடும்பத்திலே பல காரியத்தை நாம் செய்யலாம், நம்முடைய ஞானத்தை கொண்டு நாம் பாருங்கள் பல காரியத்தை குடும்பத்தில் செய்யலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவரின் பிரயாசம் விருதான்னு சொல்லப்படுகிறது. அப்போ இதை கட்டுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்போ எப்படி நாம் கட்டுகிறோம், அப்போ நம்முடைய குடும்பத்தை நாம் எப்படி கட்டுகிறோம் என்ற நாம் குடும்பத்தை இந்த கடைசி காலத்தை நாம் ரட்சிக்க வேண்டும். அப்போ நாம் குடும்பமாக நாம் பாருங்க மறுரூபமாக வேண்டும், குடும்பமாக மீட்கப்படும் நாளுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும்.
அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மோக்கமாக இருக்க வேண்டும். அப்போ இதற்கேற்ற கிரிகளை நாம் என்ன செய்கிறோம்? அப்போ கர்த்தரிடத்தில் நாம் போய் விசாரிக்க வேண்டும். பாருங்க, மனைவியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு மனமாக கர்த்தரிடத்தில் போய் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தை நீர் தந்திருக்கிறீர், எனக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறீர், எனக்கு மனைவியை தந்திருக்கிறீர், எனக்கு புருஷனை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வோம் குடும்பமாக? ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தை நாங்கள் வாழ்கிறோம். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே நாங்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? எப்படி நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்? பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்? ஆண்டவர், உம்முடைய திட்டம் என்ன? நம்முடைய பிள்ளைகளை குறித்து நீர்தான் பிள்ளைகளை தந்தீர். ஆகவே இந்த பிள்ளைகளை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் என்னென்ன காரியத்தை ஆண்டவர் நீர் திட்டமிட்டு இருக்கிறீர், ஆகவே நீர் எனக்கு சொல்லி தர வேண்டும் என்று சொல்லி பெற்றோராகிய நாம் கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்க வேண்டும். அதான் மிக மிக முக்கியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 28 30 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அருமையான ஒரு காரியத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து, அப்போ இன்றைக்கு நாம் எல்லாரும் குடும்பத்தை நாம் கட்டுகிறோம். பாருங்க, திருமணமாகி நமக்கு பிள்ளைகள் பிறந்து நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய குடும்ப வாழ்க்கை நாம் வாழ்கிறோம். அப்போ நாம் கட்டுகிறோம் நம்முடைய குடும்பத்தை. ஆனால் இங்கே சங்கீதம் 127 சொல்லுகிறது என்றால், கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அப்போ கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும். அப்போ அது அவரிடத்தை இப்போ நான் விசாரிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி கட்டுவதுன்னு சொல்லி அப்போ அவரிடத்தை நான் விசாரிக்காவிட்டால் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய பிரயாசத்தினாலே நாம் வீட்டை கட்டுவோம், நம்முடைய குடும்பத்தை கட்டுவோம். அப்போ அது ஒரு பார்த்தீங்கன்னா விபரீதமாய் முடியும். அதனால தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால தான் அந்த கோபுரத்தை கட்டுகிற அந்த ஊமையை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்க, அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணியில்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நாமாவை தீர்மானங்கள் எடுத்து நம்முடைய குடும்பத்தை கட்ட தொடங்கி பாருங்க, அது குடும்பம் பாதிக்கப்படும் போது மற்றவர்கள் அந்த குடும்பத்தை குறித்து கதைக்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், பிள்ளைகளை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், குடும்பத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், நாமாகவே நம்முடைய குடும்பத்தை கட்ட தொடங்கினது. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அப்போ கர்த்தர் தான் வீட்டை கட்ட வேண்டும் என்றால், குடும்பத்தை தந்தது கர்த்தர். அப்போ மனைவியை தந்தது கர்த்தர், கணவனை கொடுத்தது கர்த்தர், பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர். அப்போ அவரிடத்து தான் கேட்க வேண்டும். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் குடும்பமாக நம்மை இணைத்திருக்கிறார். கணவன் மனைவியாக பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் தந்தது என்றால் ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்போ குடும்பமாக இந்த உலகத்தை நாங்கள் வாழுறது கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய திட்டத்தை நானும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் குடும்பமாக நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார், நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். அப்போ நாம் அவரிடத்தில் விசாரிக்க வேண்டும், அவருடைய திட்டத்தை நாம் செய்ய வேண்டும். அதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் மல்கியா 2:15 நாங்கள் பார்க்கிறோம், ஒரு தேவ பக்தி சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும். அப்போ அவர் சொல்லுகிறபடி நாம் செய்தால்தான் ஒரு தேவ பக்தி சந்ததியை நாம் உருவாக்க முடியும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதற்குத்தான் பார்த்தீங்கன்னா நாம் என்ன செய்யணும் என்றால், நாம் நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை அவர் சொல்லுகிறபடி நாம் கட்ட வேண்டும். அதான் நோவா என்ன செய்கிறார் என்றால், அவர்கிட்ட போய் விசாரிக்கிற தேவனிடத்தில். அப்போ தான் தேவ எச்சரிப்பை பெறுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போ அதனால் முதலாவது தன்னுடைய வாழ்க்கையை பரிசோதித்து தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்கிறார். அதுக்கு பிற்பாடு தன் குடும்பத்தை ரட்சிக்கிறது கேட்ட கிரியைகளை செய்கிறார். அதான் அங்கே பேழை உண்டு பண்ணுகிறார். அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் நோவாவை போல கர்த்தரிடத்தில் போய் விசாரிப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறீர், ஆண்டவர் எனக்கு ஒரு மனைவியை தந்திருக்கிறீர், ஆண்டவர் எனக்கு கணவனை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குடும்பமாக? உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே? உம்முடைய சித்தம் என்ன? நாங்கள் இந்த பூமியிலே கர்த்தாவே எங்களை குடும்பமாக வைத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி கட்ட வேண்டும்? நீர்தான் சொல்லித்தர வேண்டும். நோவாவுக்கு நீ சொல்லி கொடுத்தீர் ஆண்டவரே. வரும் காலத்து குறித்து எச்சரிப்பு கொடுத்தீர். ஆகவே எனக்கும் எச்சரிப்பை தாரும். என் குடும்பத்தை நான் எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்களும் போய் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். கணவன் மனைவியமாக கை கோத்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் தந்த குடும்பம் ஆண்டவரே, நீர் தந்த பிள்ளைகள். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே?
கர்த்தாவே, என் குடும்பத்தை குறித்து உம்முடைய திட்டம் என்ன, என்னுடைய குடும்பத்தை குறித்து உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, நீர் அதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இதற்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும் என்ற நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், கர்த்தர் தந்த பிள்ளைகள், கர்த்தர் தந்த குடும்பம், கர்த்தர் தந்த மனைவி, கர்த்தர் தந்த கணவன். அப்போ நாம் இது கவனமாக இருக்க வேண்டும் என்ற பிசாசு பார்த்தீங்கன்னா கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி வகை தேடி திரிகிறான். அப்போ அவனுடைய வலையில் நாங்கள் விழுந்து விடக்கூடாது. அப்போ நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி உறவும் குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்ற சத்துரு பார்த்தீங்க குடும்பத்தை கெடுக்க நிற்கிறான். அப்போ அதுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த சங்கீதம் 127 பார்க்கும்போது 2 காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, கர்த்தர் வீட்டை கட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். 2வது நான் என்னுடைய வீட்டை கட்டுவதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். நான் பிரயாசப்பட்டு நான் வீட்டை கட்ட முடியும். அப்போ நமக்கு இருக்கிற குடும்பத்தை பாருங்க, நாம் பிரயாசப்பட்டு நாம் கட்ட முடியும். பாருங்க, கர்த்தருடைய வீட்டை கட்ட வேண்டும் என்றால் நான் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டா நானாகவே என்னுடைய வீட்டை நான் கட்ட வேண்டும் என்றால் பிரயாசப்பட வேண்டும். அப்போ 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நான் கர்த்தரிடத்தில் விசாரிக்க முடியும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி கட்டுவது, என்னுடைய பிள்ளைகளை எப்படி நான் வளர்ப்பது, அது செய்ய முடியும். அப்படி இல்லாட்டா அத்தந்த பிரயாசம், அப்போ நானாகவே பிரயாசப்பட முடியும். அப்போ நான் பிரயாசப்பட்டால் சில நன்மைகள் வரலாம், என்ற பிரயாசத்தை நிமித்தமாக நன்மைகள் வரலாம். ஆனால் அதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அதான் இப்போ பார்க்க போகிறோம். என்னுடைய குடும்பத்தை, அதன் வீட்டை யார் கட்டுறா? ஒன்று தேவன் கட்டுறாரா, அப்படி இல்லாது நான் கட்டுகிறேனா? அப்போ நான் பார்க்க போகிறோம். நானாகவே என்னுடைய வீட்டை கட்டினால் என்ன விபரீதம் நடக்கும், என்ன நடக்கும், அந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். என்ற வேதத்தின்படி தேவன் தான் நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும். அதுதான் பரலோக திட்டம். அதுக்காகத்தான் ஒருவனை படைத்தார். அப்போ கணவன் மனைவியும் இணைந்து ஒரு சரீரமாக இணைந்து அவர்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். அதான் நம்ம வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அப்போ கர்த்தர் கட்டாட்டா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரயாசம் இருக்குது. அப்போ நானாகவே வீட்டை கட்ட முடியும். பிரயாசத்து நிமித்தமாக பாருங்கள், பிரயாச நிமித்தமாக நமக்கு ஒரு பெயரை நாம் உண்டாக்கலாம் குடும்பத்திலே. பாருங்கள், நமக்கு உலகத்திலே பல காரியத்தை நாம் சாதிக்கலாம், எல்லாத்தையும் நாம் செய்யலாம் என்ற வேதமத்தான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:23 சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு என்று சொல்லி. அப்போ உலக ரீதியாக குடும்ப வாழ்க்கைக்காக நாம் பல காரியத்தை நாம் பார்த்தீங்கன்னா பிரயாசப்பட்டு பல காரியத்தை நாம் செய்யலாம். ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களை எச்சரிக்க விரும்புகிறேன். என்னென்று சொன்னால், பிரயாசத்து நிமித்தமாக நமக்கு நல்ல பலன் வந்தாலும் கூட நான் அந்த விபரீதத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அத்தான் வேதத்தின் அடிப்படையிலே நான் உங்களை காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், வேதத்தில் ஒரு மனுஷனை நான் காட்ட விரும்புகிற விசேஷமாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பிரயாசத்து நிமித்தமாக அவன் அடைந்த பல காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் நமக்கு எச்சரிப்புக்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நமக்கு பிரயாசம் இருக்குதான், பிரயாசப்படுவது நல்லது தான். ஆனால் அது விபரீதத்தை நாம் கவனிக்க வேண்டும். அந்த பிரயாசத்து நிமித்தமாக வருகிற விபரீதம் நம்முடைய குடும்பத்தை அதை அழிக்கும். ஸோ அதான் உங்களை காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 4-11 இருக்கிற அந்த காரியத்தை நாங்கள் வாசிக்க முடியும். ஸோ அது எல்லாத்தையும் நான் வாசிக்க தேவையில்லை, அந்த பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்லிட்டு போகிறேன். அப்போ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பார்க்கலாம் அந்த காரியத்தை. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 4-11 வரைக்கும் பாருங்கள். 4ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், சாலமோனை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், சாலமோனை குறித்து நாங்கள் பார்க்கும்போது அவன் பல காரியத்தை சாதித்த மனுஷன். அப்போ 4ஆம் வசனத்தை துவங்கும் போது பாருங்கள், அவர் இப்படி சொல்லுகிறார், நான் பெரிய வேலைகளை செய்தேன் என்று சொல்லி. பாருங்கள், அப்போ அவர் பிரயாசத்து நிமித்தமாக அவர் பெரிய வேலையை செய்கிறார். அதான் பார்க்குறோம். என்ன வேலை என்றால், முதலாவது 4ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம், எனக்காக வீடுகளை கட்டினேன் என்று சொல்லுகிறார் 4ஆம் வசனத்திலே. 2வது திராட்சை தோட்டங்களை நாட்டினேன் என்று சொல்லுகிறார். 3வது எனக்காக தோட்டங்களையும் சிங்காரணங்களையும் உண்டாக்கி 5ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். 4வது சொல்லுகிறார், அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன் என்று சொல்லி. பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரயாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் பிரயாசப்படும் போது அதுக்கேற்ற பலனும் அவர் அடைகிறார். பாருங்கள், 5வது குளங்களை உண்டு பண்ணினேன் 6ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். 6வது சொல்லுகிறார், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன்
பாருங்க, அது கையும் பிரயாசத்தை பார்க்கிறோம் 7ஆம் வசனத்திலே. 7வது காரியம், எல்லாரை பார்க்கிலும் திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. பாருங்க, அப்போ அந்த மாதிரி அவர் பணத்தை சேர்த்தார், ஆஸ்தியை சேர்க்கிறார். அப்போ எல்லாரை பார்க்கிலும் ஒரு நல்ல ஒரு பணக்காரனாக அவர் அங்கே காட்சி அளிக்கிறார். அதான் 7ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். 8வது பொருட்களை சேகரித்தேன். அப்போ இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்துக்காக, பாருங்க, நம்முடைய எதிர்காலத்துக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக, நம்முடைய சந்ததிக்காக இன்றைக்கு பலதை நாம் சேர்த்து வைக்கலாம். அதான் பார்த்துங்க, பொருட்களை சேகரித்தேன் என்று சொல்லி அங்கே சாலமோன் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் 8ஆம் வசனத்திலே. அதே 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 9வது, சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் மியூசிக் ஸ்கூலுக்கு நாம் கூட்டி கொண்டு போய் பிள்ளைகளுக்கு நாம் மியூசிக் ஸ்கூல் பாருங்கள், இப்போ கிட்டாரோ பாருங்கள், கீபோர்டோ ஏதோ நாங்கள் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ மியூசிக் சம்பந்தமான காரியத்தை நான் யாரும் குற்றப்படுத்தவில்லை. நாங்கள் பிள்ளைகளுக்கென்ற எதிர்காலத்துக்கென்ற பல காரியத்தை நாம் பிரயாசப்பட, அதை குறித்தான் நாங்கள் பார்க்குறோம். பிரயாசம் நாமவே பிரயாசப்படும், அதை குறித்து நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த பிரயாசத்தை நிமித்தமாக பல உலக நன்மைகளை நாம் அடையலாம், அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இங்கே சாலமோன் பார்த்திங்கன்னா சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன் என்று சொல்லி 8ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 10வது பார்க்கும்போது 9ஆம் வசனத்திலே, எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனும் ஆனேன், என் ஞானமும் என்னோடு கூட இருந்ததுன்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அவர் எல்லாரை பார்க்கிலும் பெரியவனாயானார். அப்போ இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு பல பேர் தங்களுடைய பிரயாசத்தினாலே மற்ற குடும்ப அங்கத்தினரை விட இவர்கள் நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஏனென்றால் பிரயாசம், அந்த பிரயாசத்தினாலே பலதை சம்பாதித்திருக்கலாம், பல காரியத்தை பாருங்க அவங்க சாதித்திருக்கலாம். பாருங்க, அதுப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா இதனால் விபரீதம் என்னவென்றால், முதலாவது பார்க்கும்போது 10ஆம் வசனம், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. அப்போ பிரயாசப்பட்டது உண்மைதான், பிரயாசத்து நிமித்தமாக பல காரியத்தை சாதித்தார்தான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை எங்கே கொண்டு போனதென்றால், கண்களின் இச்சைக்கு நேராக அதை நடத்தினது. ஒரு இச்சை அவருடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது. என்றால் உலக காரியங்களை செய்து 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 தன்னுடைய வாழ்க்கைக்காக பிரயாசப்பட்டு அவருடைய வாழ்க்கையில இச்சைக்கு வந்தது. அதான் பார்த்தீங்கன்னா, என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. அப்போ அவர் எதை எதை பார்த்து இச்சித்தாரோ அதை எல்லாத்தையும் அவர் அடைந்தார். அதான் நாங்கள் பார்க்கிறோம். என்றால் தடை பண்ணவில்லை. இன்றைக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரயாசம் நல்லது தான், ஆனால் அந்த பிரயாசம் கத்தரை விட்டு நம்மை பிரிக்கக்கூடாது. குடும்பத்துக்காக இன்றைக்கு பாருங்க, அநேகர் ஓடி ஓடி திரிகிறார்கள். தகப்பன்மார்கள் பாருங்க, புருஷன்மார் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, குடும்ப வாழ்க்கைக்காக இன்றைக்கு பாருங்க பல பேர் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள். பல பேர் பார்த்தீங்கன்னா 2-3 வேலை செய்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்காக, நல்ல ஒரு குடும்ப நிலைமைக்காக, நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்காக இன்றைக்கு குடும்ப தலைவர்கள் அத்தன் புருஷன்மார் பாருங்க மிகவும் மிகவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறது பாருங்க மிகவும் குறைவு. ஏனென்றால் வேலை வேலை என்று அவர் ஓடி திரிகிறார்கள். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இச்சை வரக்கூடாது. பொருட்கள் மீது இச்சை, பணத்தை மீது இச்சை, அப்போ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. குடும்பத்திலே எல்லாத்தையும் பார்த்து இச்சித்து பாருங்க கத்தரை விட்டு வழி விலகி போகக்கூடாது. ஏனென்றால் சாலமோன் என்ன சொல்லுகிறார், என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. அப்போ இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டும். நான் செய்கிற காரியங்கள் என்னை இச்சைக்கு நேராக நடத்துகிறதா? குடும்பத்துக்காகத்தான் ஓடுகிறோம், குடும்பத்துக்காகத்தான் பிரயாசப்படுகிறோம். ஆனால் அந்த பிரயாசம் இச்சைக்கு நேராக நடத்துகிறதான்னு சொல்லி நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார் 10ஆம் வசனத்திலே, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. அப்போ இருதயம் விரும்புவதை பாருங்க அவர் தடை பண்ணவில்லை. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எதை விரும்புகிறது? இன்றைக்கு நம்முடைய இருதயம் விரும்புகிறபடி நாம் செய்கிறோமா? பாருங்க, ஜாக்கிரதையாக இருப்போமாக. இச்சை வருகிறது பாருங்க, அடுத்து நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் வருகிறது. இன்றைக்கு பாருங்க, அந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா கத்தரை விட்டு நம்மை விலகச் செய்கிற அந்த இருதய சந்தோஷம், அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ சாலமோன் பார்த்தீங்கன்னா விழுந்ததுக்கு இத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எல்லாத்தையும் சாதித்த மனுஷன்தான், எல்லாத்தையும் சம்பாதித்த மனுஷன்தான், எல்லாரையும் பார்க்கலும் பெரியவனா இருந்தவன் தான், பாருங்க நல்ல ஞானவனா இருந்தவன் தான். ஆனால் அதெல்லாம் அவனுக்கு எங்கே பார்த்தீங்க அவனை நடத்தினது என்றால் இச்சைக்கு நேராக அவனை நடத்தினது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா
அவன் இருதயத்தில் இருதயத்தில் என்னென்ன காரியம் அவன் விரும்பினானோ அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அதான் வேணாம் என்று விளக்கவில்லையாம். அது 3வது பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்திலே, நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இன்றைக்கு அதில் ஒரு சந்தோஷம். இன்றைக்கு பாருங்க, நாம் கையும் பிரயாசத்தில் பார்த்து நாம் சந்தோஷப்படுகிறோம். பாருங்க, நேபுகாத்நேச்சர் சந்தோஷப்பட்டது போல நான் கட்டின மகா பாபிலோன், பாருங்க அதை பார்த்து பெருமை கொண்டார். என்னுடைய கையும் பிரயாசம், நான் பிரயாசப்பட்டதினால் தான் இந்த அளவுக்கு நான் வந்தேன், இது என்னுடைய பிரயாசம் என்று சொல்லி, அப்போ அதெல்லாம் கர்த்தரை விட்டு நம்மை விலக்கச் செய்கிறது. அந்த பிரயாசங்கள் எல்லாம் அத்தான் கர்த்தர் கட்டாட்டால் நம்முடைய குடும்பத்தை நாம் பிரயாசப்படலாம் நம்முடைய குடும்பத்துக்காக, ஆனால் அது முடிவு விபரீதமாய் போய்விடும். அதை கர்த்தரை விட்டு நம்மை விலகச் செய்திடும். அத்தான் அந்த குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் இல்லாமல் போய்விட்டுரும். அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் கட்டுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தை நீர் தான் கட்ட வேண்டும். ஆண்டவரே, நீர் சொல்லுகிறபடித்தான் நான் பிரயாசப்பட வேண்டும். நானாகவே பிரயாசப்பட நான் விரும்பவில்லை, அது ஆபத்தாய் போய்விடும் ஆண்டவரே. ஆகவே நீர் சொல்லுகிற வார்த்தையை கொண்டு நான் பிரயாசப்பட்ட என் குடும்பத்தை நான் கட்ட வேண்டும். அதை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அந்த அடுத்த காரியத்தை பார்க்கும்போது பாருங்க, இப்போ பிரசங்கி 2:10 நான் வாசிக்கிறேன். இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன் என்று சொல்லுகிறார். இத்தான் அவருடைய பிரயாசம் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த பிரயாசம் பாருங்க எங்கே அவர்களை கொண்டு போனது என்றால் சாலமோனை இச்சைக்கு நேராக கொண்டு போனது. பாருங்க, இருதயம் விரும்பினதெல்லாம் அவர் செய்தார். அவர் மனது விரும்புவதெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் மனது விரும்புகிறத செய்கிறதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது. பாருங்க, அத்தான் பாருங்க. ஆனால் பாருங்க, இதால் என்ன விபரீதம் வந்தது? அவருக்கு கண்களில் இச்சை வருகிறது, அவருக்கு 2வது இருதயத்தில் சந்தோஷம் வருகிறது, 3வது மனதில் மகிழ்ச்சி வருகிறது. அப்போ இதெல்லாம் பாருங்க பிழையான வழியிலே அவரை நடத்தினது. அதான் பிரசங்கி 5:10 நான் வாசிக்கிறேன். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவது இல்லை, இதுவும் மாயையே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் என்னென்ன நாங்கள் செய்தாலும் பாருங்க, நம்முடைய பிரயாசத்தினாலே அப்படிப்பட்டவருக்கு திருப்தி வருவதில்லை. இன்னும் அதிகம் வேண்டும், இன்னும் அதிகம் வேண்டும். அதுக்கு என்ன காரணம்? கண்களின் இச்சை. 2வது இருதயத்தில் சந்தோஷம். ஏண்டா இது இருக்கிறதுனால என் இருதயம் சந்தோஷப்படுகிறது. 3வது மனதில் மகிழ்ச்சி. அப்போ இந்த 3 நிமித்தமாகத்தான் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அதுக்கு பின்னால் நாம் ஓடுகிறோம். பாருங்க, அந்த நீதிமொழிகளை இன்னொரு காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதான் உங்களுக்கு விளங்கும் அந்த காரியத்தை. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தா என்கிற 2 குமார்த்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதுமென்று சொல்லாத 4 உண்டு. அப்போ இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை தான் கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்க போனால், ஆண்டவர் எனக்கு அது செய்யும், ஆண்டவர் எனக்கு இதை செய்யும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும், ஆண்டவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேலே வரட்டும் என்று சொல்லி தான்னு சொல்லித்தான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார்கள். பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்தி அடையாத 3 உண்டு சொல். திருப்தி வராது வாழ்க்கையில். அதாங்க சாலமோனை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாத்தையும் அடைந்தார், அவர் எல்லாத்தையும் அடைந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா போதுமென்று சொல்லாத 4 உண்டு. அந்த போதுமென்ற மனது அவங்களுக்கு இல்லை. அதான் இங்கே பார்க்குறோம். அப்போ பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை என்றா அதான் பார்க்குறோம். அது என்ன திருப்தி வராது அவங்களுக்கு. அப்போ இன்னும் பிரயாசப்பட்டு கொண்டு இருப்பார்கள், இன்னும் அவங்களுடைய பலத்தை கொடுத்து கொண்டு இருப்பார்கள், இன்னும் அதுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பார்கள். பாருங்கள், இந்த செயல் எல்லாம் கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்க செய்கிறது. அநேகருக்கு அந்த உணர்வு இல்லாமலே இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அதிக குடும்பத்தில் இத்தான் காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறபடி குடும்பத்தை கட்டுவதில்லை, குடும்ப வாழ்க்கையை வாழ்வதில்லை. தாங்களாவே பிரயாசப்பட்டு பல காரியத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணம் படிப்புன்னு சொல்லி அதுக்கு பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு குடும்பத்திலே பாதிப்படைந்து போயிருக்கிறது, குடும்பங்களிலே பிளவு உண்டாய் இருக்கிறது, குடும்பத்திலே ஓட்டை உண்டாய் இருக்கிறது. சத்துரு அதுக்குள் நுழைந்து விட்டான், இன்றைக்கு குடும்பத்தை கெடுத்து விட்டான். இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதை நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அடுத்த முறைக்கு தொடர்ந்து மிச்ச காரியத்தை தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.